ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் நேசிப்பவள். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃப்ரெண்ட்லி ரிவல்ரி எபிசோட் 14 தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி செகியோடைய வாயை யாரோ பொத்தி இந்த பக்கம் கூட்டு வந்தாங்க. அது வேற யாரும் கிடையாது, செகியோடைய ஃப்ரெண்டு ஜெயி தான். ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் உங்க அப்பாவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எதுக்காகனா உங்க அப்பா நம்மளை விட ரொம்பவே ஃபாஸ்டா போய் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவருக்கு முன்னாடி நான் போகணும்னு நினைக்கிறேன், அதனாலதான் ஃபாலோ பண்றேன். அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்துல ஜூயிலிக்கும் பங்கு இருக்கு. நம்ம எங்கெல்லாம் என்னெல்லாம் பேசிக்கிறோமோ அதை எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போய் கொடுக்கறது தான் ஜூயிலியோடைய வேலை. அதை தான் அவ பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு செகி சொல்றா. அதுலயும் முக்கியமா அன்னைக்கு ஒரு நாள் ஜேஇவ கால் பண்ணிருப்பான். கால் பண்ணி அன்னைக்கு ஆபரேட்டிங் ரூம்ல ஜேனா இருந்திருக்காங்கன்னா அதுக்கான வீடியோ எவிடன்ஸ் இருக்கும். சோ அந்த எவிடன்ஸ் வேணும்னு சொல்லிருப்பாங்க. அதை அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா எடுத்துருவாரு. சோ உன்னுடைய ஹெல்ப் இல்லாம என்னால உங்க அப்பாவை பிடிக்க முடியாது, சோ உன் ஹெல்ப் வேணும்னு சொன்னதும் ஜேயும் சரின்னு ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் தான் கூட்டிட்டு போய் அவங்க அப்பா ஆபீஸ் ரூம் எல்லாம் காட்டுறா. இங்க இருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியற மாதிரி வச்சிருக்காருன்னு சொன்னதும் ஜேக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அந்த ஸ்டடி ரூமுக்கு செகி போறா. போயிட்டு அதுக்கு அடியில எல்லாம் நிறைய கேமராஸ், ஆடியோ கேக்குற மாதிரி நிறைய ஸ்பீக்கர்ஸ், மைக்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜேனா இருந்த ரூமுக்கும் போறாங்க. அந்த ரூம்ல எல்லாமே இப்ப கிளியரா இருக்கு. அவங்க வந்தப்ப எப்படி இருந்துச்சோ நிறைய எழுதி அதெல்லாம் இப்ப எதுவுமே இல்லை. எவ்வளவு மேக்ஸ் சம் எல்லாம் போட்டிருந்துச்சு அது எதுவுமே கிடையாது. எல்லாத்தையுமே அவங்க அப்பா கிளியர் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் தான் ஜேஇ என்ன பண்றான்னா அந்த இடத்துல அவங்க வீடு, அவங்க ஆபீஸ், அவங்க காருன்னு எங்கெங்கெல்லாம் அவளால மைக் வைக்க முடியுமோ எல்லா இடத்துலயும் மைக் வைக்கிறா. அவங்க அப்பா எப்படி இவங்கள பார்த்தாங்களோ அதே மாதிரி இவங்களும் அவங்க அப்பாவை ஃபாலோ பண்றாங்க. அப்பதான் அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அன்னைக்கு நீ ஜேனாவை மீட் பண்ணது, அதாவது ஜேனா அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருவன்னு சொன்னதை கூட யாரோ தெரிஞ்சிருக்காங்க, யார் மூலியமாவோ தெரிஞ்சிருக்குன்னு சொல்லும் போதுதான் ஜேஇக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த விஷயத்த அவங்க பேசிக்கும் போது அவங்க கூட இருந்தது ஒரே ஒரு ஆளு தான். அவங்க அது நாய்க்குட்டி தான். ஜேனுன்னு சொல்லிட்டு ஒரு நாய்க்குட்டி வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த நாய்க்குட்டி தான் அவங்க கூட இருந்துச்சு. சோ அதுதான் அது எப்படி கண்டுபிடிச்சிருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த நாய்க்குட்டியை பிடிச்சி அதோட காலர்ல பார்த்தா அதுலயும் ஒரு மைக் வச்சிருக்காங்க. அந்த மைக்ல உள்ள மெமரி கார்டை எடுத்து அவருடைய லேப்டாப்ல போட்டு பாக்குறா. போட்டு பார்க்கும்போது அதுல வீடியோவோடயே இருக்கு. அவங்க அம்மாவும் அப்பாவும் பேசின விஷயம் கூட அதுல இருக்கு. அவங்க அம்மா ரொம்பவே அசால்ட்டா எனக்கு இந்த விஷயத்துக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி பேசுறாங்க. அதுக்கு அவங்க அப்பா, இந்த விஷயம் நீ முடியற வரைக்கும் இங்க இருந்து எங்கேயுமே போக கூடாது, நீ இங்கதான் இருக்கணும், ஈஸியா நீ மட்டும் தப்பிச்சு போயிடுவியா, அவங்களுடைய அம்மா தானே நீ ஏன் அப்படி நடந்துக்கிறேன்னு சொல்றாரு. அப்பா தான் சைக்கோனா அம்மா அதைத்தான சைக்கோவா இருக்கு. சோ ஜேஇக்கு இப்பதான் எல்லாமே புரிய வருது. ஹோல் ஃபேமிலியே சேர்ந்து ஒரு விஷயத்த மறைக்க பார்த்திருக்கு. பட் ஜேஇக்கு அது தெரியாம இருந்திருக்கு. அன்னைக்கு அவங்க அம்மா சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப செகிக்கு கால் பண்ணி ஜேஇ என்ன சொல்றான்னா, எங்க அம்மா இப்ப ஜேனாவுக்கு பிடிச்ச டிஷ் எல்லாம் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ ஜேனாவை மீட் பண்ணதான் போறாங்க. ஜேனா எங்கேயோ உயிரோட இருக்கா. சோ ஜேனாவை மீட் பண்ணும் போது நம்ம கையும் களவுமா பிடிச்சிடணும், நம்மளும் அவங்க கூடயே போகணும்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க கார்ல போகாம, அவங்க கார்ல போனாதான் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருமே, அதனால பாப்கட் கிட்ட இருந்து அவங்க அம்மா காரை திருடி தர சொல்றாங்க. சோ அவளும் கீ எடுத்துட்டு கொடுக்குறா. கொடுத்ததும் கார் எடுத்துட்டு ரெண்டு பேரும் வேகமா அந்த இடத்த விட்டு போறாங்க. எங்க போறாங்கன்னா அவங்க அம்மாவை ஃபாலோ பண்றதுக்காக ஜேஇ வீட்டுக்கு தான் போறாங்க. அங்க இருந்து காரை அவங்க அம்மா எங்கெல்லாம் ஓட்டிட்டு போறாங்களோ அங்கெல்லாம் போறாங்க. இந்த பக்கம் பார்த்தா கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. கேஸ்ல ஒரு எவிடன்ஸ் கூட சரியா நிக்கல. இதெல்லாம் ஒரு எவிடன்ஸாங்கிற மாதிரி ஜட்ஜு சொல்லிட்டு இருக்காரு. எவிடன்ஸ் எடுத்துட்டு வருவீங்களா மாட்டீங்களான்னு ரொம்பவே வெயிட் பண்ணி பாக்குறாங்க. வெயிட் பண்ணி பார்த்துமே அவங்களுக்கு எவிடன்ஸ் கிடைக்கல. சோ இதுக்கப்புறம் எவிடன்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இந்த கேஸை நாங்க தள்ளுபடி பண்றோம்னு சொல்லிட்டு ஜட்ஜ் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க ரொம்ப தூரம் போறாங்க. போனவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. அவங்க அம்மா எங்கேயும் போல ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போயிட்டு அங்க உள்ளவங்க எல்லாம் சாப்பாடு கொடுக்கறது, அவங்க உள்ளவங்களுக்கு செலவு பண்றது இந்த மாதிரி பண்றாங்க. ரெண்டு பேரும் கார்லயே உட்காந்து அலறாங்க. அதுவும் ஜேஇக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. நம்மள ஏமாத்திட்டாங்கன்னு கடந்து கத்துறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு போறாங்க. அங்க போனா கோர்ட்ல எல்லாமே முடிஞ்சு எல்லாரும் வெளில வராங்க. வரவங்க கிட்ட தெரிஞ்சுக்கிட்டதுல விஷயம் என்னன்னா, ஜேஇயுடைய அப்பா ஜெயிச்சிட்டாரு, செகியோடைய ஸ்டெப் மாமும் தோத்து போயிட்டாங்கிறது தான். அதுக்கப்புறம் செகியோட அம்மா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க. செகியும் பின்னாடியே போறா. அவங்க பின்னாடியே ஜேஇயும் போறா. அந்த ஸ்டெப்ஸ்ல இறங்கி போயிட்டு செகியோடைய கைய புடிச்சுக்கிட்டு நிக்கும் போது பின்னாடியே அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, ஜேஇ வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டதும் அவளாலையும் ஒண்ணும் சொல்ல முடியாம, செகி நான் அப்புறம் உனக்கு கால் பண்றேன், இப்ப நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஸ்டெப் மாமும் இவங்களும் கார்ல போறாங்க. ஜேயோடைய அப்பாவும் ஜேஇயும் கார்ல போறாங்க. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி காட்டுறாங்க. அப்ப ஸ்டெப் மாம் என்ன சொல்றாங்கன்னா, நீ எதுக்கு அவளை கூடயே வச்சுட்டு சுத்துற, எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே அவளாலதான் லீக் ஆயிருக்கும், நீ எங்கெல்லாம் அவ கூட போறியோ வரியோ அது எல்லாமே அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு, அப்படின்னா அவ தானே இதெல்லாம் சொல்லியிருக்கணும், அவ சொல்றதெல்லாம் நீ எதுக்கு கேக்குற, என்ன இருந்தாலும் அது அவங்க அப்பா, சோ அவருக்கு தான் அவ சப்போர்ட் பண்ணுவா,
நீ எதை வச்சு நினைக்கிற அவ உனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லும்போது செகிக்கு பயங்கரமா கோவம் வருது. அவ அப்படிலாம் கிடையாது, எனக்கு தெரியும் அவளை பத்தி, அவ அப்படிலாம் கிடையாதுன்னு செகி ரொம்பவே அடிச்சு பேசுறா. அப்ப அவங்க அம்மா பல எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்றாங்க, நீ இந்த இடத்துக்கு போனது அந்த இடத்துக்கு போனது எல்லாமே அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுக்கு ரீசன் அவதான் இவங்க அடிச்சு அடிச்சு சொல்லும் போதுதான் இவங்களுக்கு கோவம் வருது. அதோட சரின்னு அந்த விஷயத்தை விட்டுடுறாங்க. இந்த பக்கம் ஜேஇயை காட்டுறாங்க. அவங்க அப்பா கிட்ட கேக்குறா, எங்க போறோம்னு கேக்குறா. ஏன்னா அவங்க அப்பா வீட்டுக்கு போற ரூட்டை விட்டுட்டு வேற எங்கேயோ போயிட்டு இருக்காரு. எங்க போறோம்னு கேட்கும் போது அவங்க அப்பா போன் எடுத்து கொடுத்து இங்க பாருன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அந்த போன்ல உள்ள வீடியோவை பார்த்தா செகியோடைய கார், அதாவது செகி ஸ்மூமோட கார்ல உள்ள வீடியோ. அங்க என்ன நடக்குதுங்கிறத இங்கிருந்தே பாக்குற மாதிரி வச்சிருக்காரு. அதை பார்த்தா அவங்க 2 பேரும் பேசிட்டு போற எல்லாமே கேக்குது. அப்ப அவங்க அம்மா கார் லைட்டா டர்ன் பண்றாங்க. டயர் என்னமோ ஆகி பயங்கரமா டர்ன் ஆகி கண்ணா பின்னான்னு வேற வேற பாதைக்கு போயிட்டு ஒரு இடத்துல மோதிருது. இதை எல்லாத்தையும் ஜேஇ கார்ல உட்காந்து பார்த்துட்டு அழுதுகிட்டு இருக்கா. பயமா இருக்கு அவளுக்கு. இன்னொரு பக்கம் செகி பயங்கரமா அழுவுறா. அவளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது இல்லையா, அதனால பயங்கரமா தேம்பி சத்தம் போட்டே அழ ஆரம்பிச்சிட்டா. அதை பார்த்த ஜேஇக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவங்க அப்பா ரொம்பவே நக்கலா, ஏதாவது அடிபட்டு இருக்காமா, நல்லா பாருன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. உனக்கு என்ன இப்ப தெரிஞ்சாகணும், அன்னைக்கு உன் சிஸ்டர் ஜேனா எதுக்கு ஆப்ரேட்டிங் ரூம்ல இருந்தா அதுதானே உனக்கு தெரியணும், அதை நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட்டு போறாரு. தனியா ஒரு வீடு இருக்கு, அதுவும் ஒரு டேம் மாதிரி இருக்கு. அந்த டேம்லயே தனியா அந்த வீடு இருக்கு ஓரமா. அந்த வீட்டுக்குள்ள ஜேஇ கூட்டிட்டு போறாங்க. ஜேஇ எங்க கூட்டு போறாரு தெரியலையேன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. உள்ள போய் ஓபன் பண்ணி பார்த்தா அவங்க அக்கா ஜேனா நின்றுட்டு இருக்கா. அவ காலில் ஏதோ டேக் மாதிரி கட்டியிருக்காங்க. அதை பார்த்துட்டு ஓடி போய், நீ இங்க என்ன பண்ற சிஸ்டர் ஜேனா, நீனா வா போலாம், நீ இங்க இருக்க கூடாது வான்னு சொல்லி வெளில இழுத்துட்டு போறாங்க. கடகடான்னு எடுத்துட்டு போனா அலாரம் அடிக்குது. அந்த ரூமை விட்டு வெளில போனாலே அலாம் அடிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அந்த அலாம் சவுண்டை கேட்டாலே ஜேனாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. கடந்து கத்திக்கிட்டு கிடக்காங்க. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க சிஸ்டர், என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கடந்து அவங்க அப்பா கிட்ட கத்துறா. உனக்கு எதுவும் தெரியாது, இனிஷியேட் அன்னைக்கு என் கூட இனிஷியேட்டரா இருந்தது உன் சிஸ்டர் தான், அவ தான் இந்த கொலையை பண்ணதுன்னு அவங்க அப்பா சொல்றாரு. சொன்னதும் ஜேஇக்கு பயங்கர ஷாக்கு. ஆமா, அன்னைக்கு அவங்க அப்பா உயிரோட தான் இருந்திருப்பாரு ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட. அந்த நேரம் அந்த இடத்துல ஜேஇயுடைய அப்பா இல்லாதப்போ ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து அவருக்கு ட்ரிப்ஸ் போயிட்டு இருக்கு, அந்த ட்ரிப்ஸ்ல கடந்து விட்டுறா. அதுக்கப்புறம் தான் நல்லா இருந்த ஒரு உயிர் கொஞ்சம் கொஞ்சமா பிரியுது. அது பிரிஞ்சுகிட்டு இருக்கும் போதே ஜேஇயுடைய அப்பா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்ததும் அவங்க பொண்ணும் அவங்க கையில உள்ள இன்ஜெக்ஷனையும் பாக்குறாரு. பார்த்ததும் அவருக்கு தெரிஞ்சிருது இவதான் இந்த வேலையை பண்ணியிருக்கான்னு. ஆக்சுவலி ஜேஇயுடைய அப்பா கொலை பண்ணல, பட் இந்த கொலையை பண்றதுக்கான தூண்டுதல் அவர்கிட்ட தான் போயிருக்கு. உன் சிஸ்டர் தான் கொலை பண்ணாங்கிறத நீ எப்படி வெளில சொல்றதுக்கு இப்படி அலைஞ்சுகிட்டு இருக்க, அதுக்கான ஆதாரத்தை தான் நீ தேடிக்கிட்டு இருக்க, உனக்கு தெரியுதான்னு சொல்லி கத்துறாரு. அதே இடத்துலயே ஜேஇ என்ன பண்றான்னா, எப்படி நீங்க இப்ப கொலை பண்ணலன்னு சொன்னா அதை நான் நம்பிடணுமா, நீங்க கொலை பண்ணலன்னு சொல்றதுக்காக உங்க பொண்ணை கூட கொலைகாரியா நீங்க மாத்துவீங்க, இதெல்லாம் நான் நம்பணுமான்னு சொல்லிட்டு கடந்த கத்துறா. இவரு ஒரு பக்கம் கத்த அவரு ஒரு பக்கம் கத்தன்னு சொல்லிட்டு மாத்தி கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நான் ஜேனா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஜேனா கிட்ட கேட்கும் போது ஜேனாவால இப்ப எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அவளுடைய ஆசைப்படி அவளுடைய மெமரிஸை நான் எரேஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி அவங்க அப்பா ரொம்பவே அசால்ட்டா ஏதோ சிஸ்டம்ல மெமரி எரேஸ் பண்ண மாதிரி சொல்றாரு. அவங்க மைண்ட்ல இருந்து எல்லாத்தையும் எரேஸ் பண்ணி வச்சிருக்காரு. அப்பதான் ஜேஇ கத்துறா, உங்களால ஏத்துக்க முடியல, உங்களால உங்களுடைய ஒரு பொண்ணு அறிவாளியா இல்ல, அவளுக்கு எதுவும் தெரியலங்கிறத உங்களால ஏத்துக்க முடியல, ஒரு ஃபெயிலியர் டேடா உங்களால இருக்க முடியல, அதனால தானே அவளை போட்டு இந்த டார்ச்சர் பண்ணி இந்த நிலைமையில கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கத்துனதும் அவங்க அப்பா கடகடன்னு பிடிச்ச ஒரு கழுத்தை நெரிச்சு பின்னாடி கொண்டு போய் தள்ளுறாரு. தள்ளிட்டு ஒரு அப்பாவோட வலி என்னன்னு உனக்கு தெரியுமா சொல்லு, ஒரு அப்பாவோட வலி என்னன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லும் போது ஜேஇ கொஞ்சம் கூட அலட்டிக்காம, உங்களுக்கு ஹார்ட் இருக்கானே தெரியல, இதுல வலி வேற இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே நக்கலா கேட்கறா. இது நக்கல்னு கூட சொல்ல முடியாது, ரொம்ப நாள் வலியோட கேட்கறா. ஒரு ஹார்ட், ஒரு இதயமே இல்லாத ஒரு அப்பாவுக்கு பொண்ணா இருக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அதே ஆளு எவ்வளவு வலிக்கும் தெரியுமான்னு சொல்லும் போது ரொம்பவே அவளுக்கு கஷ்டமா இருக்கு. அதனால நீங்க கவலைப்படாதீங்கப்பா, நான் ஒன்னும் ஜேனா மாதிரி கிடையாது, உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டாக்டரா நான் இருப்பேன், உங்களுடைய ஆசையெல்லாம் நான் ஃபுல்ஃபில் பண்ணுவேன், சோ நீங்க ஒன்னும் கவலைப்பட வேணாம்னு சொல்லும் போது, ஆமா நான் ஏன் கவலைப்பட போறேன், என்னுடைய ஆசை எல்லாத்தையுமே நீ நிறைவேற்றுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு ஜேஇ கிளம்பிடுறாங்க. அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் கூட செகி ஜேஇக்கு தான் கால் பண்ணி பாக்குறாங்க. பட் கால்ஸ் போக மாட்டேங்குது. சரி நின்றுட்டு இருக்கும் போது அவங்க ஸ்டெப்பும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த காரு ரேப்புக்கு போட வேண்டியதான், அதாவது உடச்சி அதை எடை போட்டு வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயத்துக்கு போட்டுற வேண்டியதான் ஸ்கிராப்புக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு சரி போட்டுற வேண்டியதானே, ஏன் வெயிட் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. இல்ல இந்த கார் உன்னுடைய ஞாபகமா உங்க அப்பா வச்சிருக்காரு, உன் பர்த்டே அப்பா வாங்கின காரம், சோ இந்த காரை விற்க கூடாதுன்னு என்கிட்ட அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு, சோ இதை விற்கணும்னா உன்னுடைய பர்மிஷன் எனக்கு வேணும், இதை விற்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கேட்கும் போது, வித்துருங்க, அதனால என்ன ஒரு கார்ல என்ன வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு
செகியும் சொல்லிடுறா. அதுக்கப்புறம் சரி வா போலான்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. மறுநாள் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகும் போது பார்த்தா ஜேஇ கிளாஸ்ல காணும். சோ செகி டென்ஷன் ஆகி மேம் கிட்டே கேக்குறா, உன்னுடைய ஃப்ரெண்டு தானே அவன், நீங்க 2 பேரும் க்ளோஸ் தானே, என்னை விட உனக்கு தான் நல்லா தெரியும், என்கிட்ட வந்து கேக்குறியே, எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்த விட்டு போறாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவ சும்மா இருக்கல, எல்லா இடத்துலயும் தேடுறா. அவ ஸ்கேட்டிங் போர்டு போற இடம், அவ அடிக்கடி போய் நின்னுட்டு பாக்குற இடம், அந்த மாதிரி ஒரு இடத்தையும் போய் பாக்குறா. அவங்க வீட்லயும் போய் பாக்குறா. எங்க போய் பார்த்தாலும் ஜெய் காணும். ஃபைனலா அந்த மெடிக்கல் சென்டருக்கே போறா. மெடிக்கல் சென்டருக்கு போய் நுழைஞ்சதுமே கீழே நின்னுட்டு மேல பாக்குறா. மேல ஜேயும் அவங்க அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. சரி மேல போலான்னு மேல போய் பார்த்தா மேல காணும். அவ படிக்கிறதுக்கு போயிட்டா போல. சோ அந்த ஸ்டடி ரூமுக்கு போலான்னு பார்த்தா அங்க உள்ள அம்மாவை விட மாட்டேங்குது. இங்க ஸ்டடிஸ்க்கு வந்தவங்க மட்டும்தான் போகணும், நீ போக கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்துது. அப்ப வெளில வந்த பாப்கிட்டு இங்க என்ன சத்தான்னு சொல்லிட்டு கேக்குது. அவ பார்த்தா உள்ள ஜேஇ உட்காந்துருக்கா. அதுக்கப்புறம் ஜேஇ வெளில வந்து பேச வரா. அதுவும் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி பேச வந்திருக்கா. என்னன்னு பேசுறான்னா, அன்னைக்கு ஒரு நாள் செகி வந்து ஜேஇ அப்பாவையும் பார்த்திருப்பா இல்லையா, அவங்க அப்பாவோடைய ஃபினரல்ல அப்ப கூட ஒரு அப்பாவும் பொண்ணும் க்ளோஸா இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அன்னைக்கு கூட ஜேஇ என்ன கேட்டிருப்பானா, அக்கா எங்க, ஜேனா எங்கன்னு சொல்லிதான் கேக்குறா. அதுக்கு அவங்க அப்பா இல்ல அவ வெளில போயிருக்கா, அவ கொஞ்சம் தனிமையில இருக்கணும்னு போயிருக்கான்னு சொல்றாங்க. அப்ப அவ கேக்குறா, அவ வந்து எக்ஸாம் சென்டரை விட்டு வெளியே வந்துட்டதா சொல்றாங்க, எக்ஸாம் எழுதாம வந்துட்டதா சொல்றாங்க. சோ அது உண்மையான்னு சொல்லிட்டு தான் கேக்குறா. அதுக்குதான் அவங்க அப்பா கிட்ட வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும், அவ கொஞ்சம் தனிமையில இருக்கணும்னு போயிருக்கா, சோ அவளை தேடாதன்னு சொல்லிடுறாரு. அப்பா கூட செகி அங்க ஜேஇ பாத்திருக்கா. அதுக்கப்புறம் கிளாஸ் நடக்குது. அன்னைக்கு நடந்த விஷயத்தை தான் இப்பயும் காட்டுறாங்க, ரீசெண்டா நடந்தது கிடையாது. கிளாஸ்ல ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரியுமான்னு சொல்லி கேட்கும் போது பாப்கட்டு எனக்கு தெரியும்ட்டு ஓடி போயிட்டு அந்த மேக்ஸ போடுது. அந்த சம போடும் போதுதான் ஜேஇக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இந்த சம நம்ம எங்கேயோ பாத்துருக்கோமேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த கொஸ்டின் பேப்பரை அவுட் பண்ண அன்னைக்கு அதுக்கான ஆன்சரை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா ஜேனா, அப்ப கூட வந்து ஜேஇ வந்து நான் பண்ணட்டுமான்னு கேட்கும் போது ஜேனா வேணான்னு சொல்லி திட்டி துரத்தி விட்டுருவாங்க. சோ இதுல ஏதோ விஷயம் இருக்கு. அது எப்படி எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர் வந்து முன்னாடியே ஜேனாவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்ப போர்ட்ல போட்டுட்டு இருக்குது வந்து ரீசெண்டா அந்த எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சோ இந்த கேள்வி எக்ஸாமுக்கு முத நாளே ஜேனாவுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு ஒரு டவுட். அன்னைக்கு அவங்க ஆபீஸ் ரூம் கூட செக் பண்ணி பார்க்கும் போது தானே செகியோடைய டீடைல்ஸ் எல்லாமே அவளுக்கு கிடைக்கும். இந்த டீடைல்ஸ் அவ எப்படி அங்கிருந்து வாங்கினா அப்படிங்கறத தான் காட்டுறாங்க. அன்னைக்கு இந்த கொஸ்டின் பேப்பரை பத்தின டீடைல்ஸ் பாக்குறதுக்காக தான் ஆபீஸ் ரூம் போயிருப்பாங்க. பட் அதுல ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைல்ல சிஸ்டர் ஜேனா, செகி அப்பா, செகியோட ஸ்டெப் மம்னு சொல்லிட்டு இவங்க எல்லார பத்தின டீட்டெயிலுமே அவ அங்கேயே தான் எடுத்திருப்பா. சோ அதை பத்தி தான் இப்ப காட்டுறாங்க. பட் அதை காமிச்சிட்டு அவ சொல்ற விஷயம் என்னன்னா ரொம்பவே தெனாவட்டா, உன்னை இங்க டிரான்ஸ்பர் பண்ணது கூட எங்களுடைய தேவைக்காக தான், அந்த கொஸ்டின் பேப்பரை அவுட் பண்ணணும் அப்படிங்கிற தேவைக்காக தான் உன்னை இங்க டிரான்ஸ்பர் பண்ணது, உங்க அப்பாவுக்கு நாங்க பேசின டீல் அவ்வளவுதாங்கிற மாதிரி ஒரு மாதிரி ரொம்பவே தெனாவட்டா, உன்னெல்லாம் எதுக்காக நாங்க வச்சிருந்தோம் தெரியுமா, உன்னை நாங்க யூஸ் பண்ணோங்கிற மாதிரி சொல்றாங்க. செகியால இதெல்லாம் காதல வாங்க முடியல. அது மட்டும் இல்லாம அது கொஞ்சம் நார்மலா கூட சொல்லாம சிரிச்சுக்கிட்டே அடிக்கடி ஜேஇ வந்து ஒரு டெவில் மாதிரி ஒரு ஸ்மைல் ஒண்ணு பண்ணுவா இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு உன்னை நான் ஜஸ்ட் யூஸ் தான் பண்ணினேன், பட் என்ன நீ என்ன நம்ப மாட்டேன்னு நினைச்சேன், பட் ரொம்ப சீக்கிரமே என்ன நம்பிட்டேன், கடைசியில அதுவே உனக்கு டேஞ்சரஸ் ஆயிடுச்சு, ஒரு லைஃப் இப்படி ரூயின் ஆனதுக்கு நான் காரணம் கிடையாது, நீ என்ன நம்பினதுதான் காரணம். அப்புறம் அன்னைக்கு உங்க அப்பா போனை கூட காணும் தெரியல, அதை கூட நான் தான் எடுத்தேன். இதெல்லாம் எங்க அப்பாவோட பிளான் நினைக்காதப்பா, என்னுடைய ஓன் பிளான் தான். அது மட்டும் இல்லாம எங்க அப்பாவோட பிளானை நிறைவேற்றுறதுக்காக தான் நான் அவன் கூட இருந்தேன். ஒன்லி எங்க அப்பாவை காப்பாற்றணும், அதுக்காக மட்டும்தான் நான் அவன் கூட இருந்தேன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் மறைச்சிட்டு செகி அவளை தேடி வரக்கூடாதுங்கிறதுக்காகவும் செகிக்கு இதுக்கப்புறம் இதுல எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னு அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. செகியால இதுல நம்ப முடியல, பட் நம்பிதான் ஆகணும். ஏன்னா நம்புற மாதிரிதான் ஜேஇ இப்ப சொல்லிட்டு இருக்கா. சொல்லிட்டு கையை கொடுத்து சரி பரவாயில்ல விடு, நடந்தது நடந்து போச்சு, சரி கை கொடு, இனிமே நீ யாரோ நான் யாரோ, இது வரைக்கும் நம்ம லைஃப்ல நடந்த எல்லாமே செம ஃபன்னா போச்சு, ஃபன்னா போனதுக்கு காரணம் நீ மட்டும்தான், உன் கூட இருந்ததுனாலதான் என் லைஃபே ஃபன்னா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு மோசமா அவங்க லைஃப் ஆனதுக்கு காரணம் ஜஸ்ட் ஃபன்னுங்கிற மாதிரி அசால்ட்டா சொல்லிட்டு ஜேஇ அந்த இடத்த விட்டு மூவ் ஆயிடுறா. அதுக்கப்புறம் செகி அந்த இடத்துல ஒரு செகண்ட் அப்படியே ஹார்ட்டே பர்ன் ஆகுற மாதிரி மனசே உடஞ்சு போய் உட்காந்துடுறா. உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா. அவளால அதை ஏத்துக்க முடியல. இது கனவா நனைவான்னு தெரியாத ஒரு நிலைமையில அப்படி இருக்கா. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் எபிசோட்ல மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.